Hey dears, it's Monday evening. மண்டே ஈவினிங்னாலே நிறைய ஒர்க் இருக்கும். ஏன் அப்படின்னா குட்டி பாப்பா ஸ்கூல்லேருந்து வர்றதுக்குள்ளே நம்ம எல்லா வேலைகளையுமே முடிச்சு வைக்கணும். ஏன்னா அவங்க சண்டே லீவாக இருந்துட்டு மண்டே ஸ்கூல் போயிட்டு வரப்போ கொஞ்சம் டென்ஷனாக தான் வருவாங்க. எல்லா குழந்தைங்களுக்குமே உண்டான ஒரு விஷயம். ஃப்ரைடே லீவ் விட்டாங்க அப்படின்னா சாட்டர்டே சண்டே லீவ் முடிச்சுட்டு மண்டே ஸ்கூல் போகிறப்போ ஒரு பெரிய போராட்டமே நடக்கும். அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும். அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இருக்க பாத்திரத்தை எல்லாத்தையுமே வேகமாக கழுவி வச்சிட்ருக்கேன். பாப்பா வந்ததும் அவளை பார்த்துக்கிறதுக்காக எல்லா வேலைகளுமே ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. கிச்சனும் ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ண பிறகு என்னோடய கிச்சன் இப்படி தான் இருந்துச்சு. உங்கள் வீட்லேயும் கிச்சன்லாம் 6 o'clock முன்னாடியே க்ளீன் பண்ணிடுவீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் கிச்சனை கூட்டிகிட்டு இருக்கேன். கிச்சன்லாம் க்ளீன் பண்ண பிறகு பாப்பாவும் கரெக்டாக வந்துட்டாங்க. பாப்பா வந்ததும் அவங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்குறப்ப இப்படி தான் சமத்தாக உட்காந்து படிப்பாங்க. சில டைம் சேட்டைகள் பண்ணுவாங்க. உங்கள் குழந்தைகளும் சமத்தாக உட்காந்து படிக்கிறாங்களா இல்லை சேட்டைகள் பண்ணுறாங்களா? அப்படி சேட்டை பண்ணால் நீங்கள் என்னெல்லாம் சொல்லி அவங்கள சமாளித்து ஹோம்ஒர்க் பண்ண வைப்பீங்க அப்படிங்கிறத தயவு செஞ்சு ப்ளீஸ் கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி தான் நானும் சில டைம்ஸ் பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் அதை சொல்லி புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுறோம். என்னதான் இருந்தாலும் இது குட்டி குழந்த, நம்ம இப்போலேருந்தே என்ன சொல்லி வளர்க்குறோமோ அது மாதிரி தான் குழந்தைங்க பெரிய வயசில் வருவாங்கங்கிறது என்னோடய நம்பிக்கை. ஸோ நான் என்னெல்லாம் பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் அதை சொல்லிடுவேன். தென் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நைட்டு என்ன செய்யலாங்கிறது எல்லா பொண்ணுங்களுக்குமே ஒரு பெரிய போராட்டம். எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு அன்றைக்கி. அதனால் நான் பரோட்டா வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். வீட்டில் கொத்து பரோட்டா பண்ணிக்கலான்னு. பரோட்டா எல்லாத்தையுமே பிச்சு போட்டாச்சு. பரோட்டா கொத்து பரோட்டா எப்படி செய்கிறதுங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். எல்லாத்துக்கும் பிரியாணி எப்படி ரொம்ப பிடிக்குமோ அதே மாதிரியே எங்கள் வீட்டில் கொத்து பரோட்டா அப்படின்னா அதுக்கு தனி ஃபேவரட்டான ஃபேன்ஸே இருக்காங்க. ஏன் அப்படின்னா எங்கள் வீட்டில் கொத்து பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அது கடையில் வாங்கினா பத்தாது. அதனால் நாங்கள் வீட்டில் வாங்கி இந்த மாதிரி செஞ்சுக்குவோம். கொத்து பரோட்டாவுக்கு மெயினே நம்ம போடுற முட்டை தான். ஆனால் அது தெரியாமல் ஃபஸ்ட்டெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சோயா சாஸு டொமேட்டோ சாஸ்னு எல்லாத்தையும் ஊற்றி அது சில்லி பரோட்டாவை மாற்றிடுவேன். போக போக தான் தெரிஞ்சது கொத்து பரோட்டா வேறு சில்லி பரோட்டா வேறுன்னு. அதுக்கப்புறம் ஒரு பர்ஃபெக்டான டிஷ் செய்ய கற்றுக்கிட்டாச்சு. கொத்து பரோட்டா செய்கிறதுக்கு ஒன்றுமே பண்ண தேவையில்ல. எண்ணெயை மட்டும் ஊற்றி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இது மூணுமே உங்கள் பரோட்டாவுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். நீங்கள் அப்படி போட்டு செஞ்சீங்க அப்படின்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். பரோட்டாவும் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். சப்போஸ் வெங்காயத்தை கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குவான்டிட்டியும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு முட்டை ஒன்று சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் ஆட் பண்ணி 2 பரோட்டாவுக்கு 2 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி குவான்டிட்டியில் செஞ்சீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதே 4 பரோட்டா போட்டிங்கன்னா 4 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த கொத்து பரோட்டாவுக்கு ரொம்ப முக்கியமே என்ன அப்படின்னா இதை நம்ம கிளற விதம் தான். அதை நல்லா கிளறணும். நம்ம அங்கே கடைகளில் எப்படி டம்ளர் வச்சு கொத்துறாங்களோ அந்த அளவுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு நம்ம கரண்டி வச்சே கிளறணும். இல்லை உங்கள்கிட்ட டம்ளர் இருக்குது உங்களால் கொத்த முடியும் அப்படின்னா தோசைக்கல்லில் போட்டு கொத்துங்க. ஆனால் பார்த்து கொத்தணும். சவுண்டும் ரொம்ப அதிகமாக கேட்கும். அது ரொம்ப நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருப்பேன். கொஞ்சம் ஒரு அளவுக்கு முட்டையெல்லாம் வெந்த பிறகு நல்லா கிளறி விட்டீங்க அப்படின்னா கொத்து பரோட்டாவோட டேஸ்ட்டே தனி தான். இந்த மாதிரி ஸ்டேஜில் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கொடுத்துருக்க குழம்பையும் எடுத்து அதில் ஊற்றிடுங்க. இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது என்ன குழம்பு அப்படின்னா நாட்டுக்கோழி குழம்புன்னு நினைக்கிறேன். நான் பீசஸ்லாம் இருந்துச்சு அதிலேயே. சும்மா சொல்லக்கூடாதுங்க. உங்களுக்கெல்லாம் பார்க்குறப்பே எச்சி ஊறுதில்ல, சாப்பிட்றப்ப எங்களுக்கு அப்படி இருந்துச்சு. அப்படியே செய்கிறப்ப டெம்ட்டான மாதிரி சாப்பிட்றப்ப அப்படியே வாய்க்குள்ளே போட்டதும் தெரில உள்ளே போனதும் தெரில அந்தளவுக்கு இருந்துச்சு. ஸோ கொத்து பரோட்டா இனிமேட்டுக்கு கடையில் வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வீட்டிலையே செஞ்சு கொடுங்க. எப்படி கடையில் கிடைக்குதோ அதே மாதிரி தான் வீட்லேயுமே இருக்கும். வேறு எந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமும் கடையிலையும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம எதை செஞ்சாலும் நம்ம வீட்டுக்கு எப்படி ஹெல்த்தியாக செஞ்சு தர முடியுமோ அந்த மாதிரி செஞ்சு தரணும். ஃபைனலாக நாங்கள் நைட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோதான். இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.